Hello students, this is for class 10. 2 mark question, just சில important questions. லைட்டாக கோ த்ரூ பண்ணிட்டிங்கன்னா போதும், குவார்ட்டர்லிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் அப்படிங்கிறனால அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்தால் போதும். 50 bracket 50 plus 1 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணினா 1 2 7 5. ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 plus 3 plus 3. இது வந்து ஆட் நம்பர். ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பருடைய ஃபார்முலா n ஸ்கொயர்டு. ஸோ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அப்படின்னு வரணும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறப்போ பார்ப்போம். இது வந்து லாஸ்ட் டேர்ம் நினச்சிட்டு வழக்கம் போல் சம் செய்ய ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து இங்கே டேர்ம்ஸ்னு இருக்கிறப்போ இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, 40 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ n ஸ்கொயர்டு, அப்போ இங்கே 40 ஸ்கொயர் 1600. ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 plus 3 plus 5 plus 55. இப்போ இதில் வந்து நீ 55 ஸ்கொயர்டுன்னு எழுதிடக்கூடாது, அது ராங். ஏன்னா இங்கே டேர்ம்ஸ் அப்படின்னு இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ்னு இருக்குது, இங்கே டேர்ம்ஸ் அப்படின்னு இல்லை. ஸோ இது நீ ரெண்டு விதமாக செய்யலாம். நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா உனக்கு என்ன தெரியும், n = L - A/D + 1. அதுக்கப்புறம் n ஸ்கொயர்டு நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இங்கே ஆட் நம்பர்னுடைய லாஸ்ட் டேர்ம் இஃப் யூ நோ மீன்ஸ் L + 1/2 the whole square. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்க. அப்போது எல்லுங்கிறது என்ன, லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 1/2 the whole square 784. வேண்டாம், சில சமயம் இந்த 2 × 19 + 1 அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா 19ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு பசங்க டைரெக்டாக 38 அப்படின்னு எழுதிடு, 2 the whole square. ஸோ இது ஆக்சுவலாக இந்த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் க்யூப் நம்பர். ஸோ இந்த ஆன்சர். தென் இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 ஆட் நம்பர். இங்கே அந்த ஃபார்முலா சொன்னமில்ல, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டா n ஸ்கொயர் ஃபார்முலா. an கிவன் 2 ஆடாக இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும், ஈவனாக இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். ஸோ 11 ஆட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் பண்ணி 150 வந்து n squared plus 1. So 325. 3 root 2. So nature of the root அப்படின்னா ஃபார்முலா delta b squared minus 4ac. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. root 2 × root 2 2. ஸோ 2 × 4 × 3 மைனஸில் வருது. therefore the roots are unreal. இதுவே சப்போஸ் delta = 0 அப்படி வந்ததுன்னா roots are real and equal. டெல்டா கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இது வந்து நாட் ரியல். அன்ரியல்னால் நாட் ரியல். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. தென் b வேல்யூ 2k, c வேல்யூ 1. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த b தென் இந்த சைடில் வந்து இங்கே எழுதியிருக்கிறோம் இல்லையா, abc, இந்த வேல்யூவை டெல்டா = b ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணு. 4 வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லை 4 பிகினிங்லேயே கூட வெளியில் எடுத்துகிட்டு 4 ≠ 0, therefore this = 0 எழுதி மல்டிப்ளை பண்ணால் +6, தென் -3 -2, therefore k வேல்யூ 3, 2. Then if the difference between the roots of the equation is 17. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலாவை நீ என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும். ஸோ இந்த ரூட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன இருக்குது, 17 ஸ்கொயர் திஸ். அதுக்கப்புறம் கால்குலேஷன் k = 0. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். ஸோ டேக் எல்சிஎம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப். ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப் minus 3 alpha beta bracket alpha plus beta, then denominatorல alpha beta. இது வந்து LCM. இதை எழுதுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுவாங்க, அப்படியே இந்த ஸ்டெப் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேப்பரில். ஸோ
ஸோ இதை எழுதிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன். பீட்டனே அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே தொடர்ந்து எழுதிட்டேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் 7/3. தென் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. சி என்ன? மைனஸ் 2 பை ஏ வந்து 3. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன். இது எனக்கு ஆன்சர் கரெக்டானு தெரியல, செக் பண்ணி பார்த்துக்க. மேபி ஏதாவது ராங்காக இருந்தாலும் இருக்கலாம். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் திஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஃபைண்ட் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா. 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டானுடைய எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 1 இன்ட்டு பீட்டா பீட்டா, 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. சி என்ன? 5, ஏ வந்து 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் திஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஃபைண்ட் ஆல்ஃபா பை பீட்டா, பீட்டா பை ஆல்ஃபா. இதோட எல்சிஎம் என்ன? ஆல்ஃபா பீட்டா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். இதில் மெயினாக ஃபார்முலா தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப். இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்க. அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. இது வந்து கிராஸ் மல்டி 2 ஆல்ஃபா பீட்டா இங்கே இருக்கு பாரு. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் மெமரியில் வச்சுட்டு எழுதி பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாமில் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சம்மை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 29/10 ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we see coordinate geometry. Thank you. If you like this video, you please share it to your friends and please subscribe my channel Gomathi Maths and English so that you can get more videos from this channel. Thank you.